ஹாய் நானா. படத்தோட கதைய பத்தி பார்த்தோம் அப்டின்னா, ஹீரோ நானி ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவர் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அந்த பெண் குழந்தைக்கு லங்ல ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால, ரொம்ப நாள் வாழ முடியாது அப்டின்ற பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் நானி வந்து அந்த பெண்ண ரொம்ப கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிறாரு. ஒரு கட்டத்தில தன்னோட அம்மா யார் அப்டின்ற உண்மைய தெரிஞ்சுக்க அந்த பெண் குழந்தை ஆசைப்படுது. நானியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அத கேட்டு மிருனாள் தாக்கூருக்கு நானி மேல லவ் வந்து வந்துருது. இதெல்லாம் தொடர்ந்து இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட் என்ன? செகண்ட் ஹால்ஃப் என்னாச்சு? இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? இல்லையா? அந்த குழந்தைக்கு என்னாச்சு? அப்படின்ற மாரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிற படம் தான் ஹாய் நானா. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது நெறையவே இருக்கு. குறிப்பா அந்த படத்துடைய விஷுவலா வந்து இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய கேமரா ஒர்க்கு, படத்துடைய இந்த புரொடக்ஷன் டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. ஆனா அந்த படத்தோட டைரக்டருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு கேள்விப்படும்போது சர்ப்ரைஸா இருந்துச்சு. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது நெறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. குறிப்பா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. அதே மாரி படத்துடைய பெர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா வந்து நானியோட ஆக்டிங்கா இருக்கட்டும், மிருனாள் தாக்கூரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த சின்ன குழந்தையோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஏன் படத்துல வந்து ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒண்ணு வரும். அந்த டாக் கூட முக்கியமான ரோல் ஒண்ணு படத்துல இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய கேரக்டர்ஸ்க்கு இந்த படத்துல அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ரைட்டிங்ல. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா வந்து அந்த இன்ட்ரோ பிளாக் ட்விஸ்ட் வரைக்குமே வந்து படம் வந்து பிரெடிக்டபிள் தான். பட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஃபீல் குட்டா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹால்ஃப் மூவ் ஆகும்போது தான் படம் வந்து ரொம்பவே டூ மச் பிரெடிக்டபிளா மாறுது. இந்த இடத்துல வந்து படம் கொஞ்சம் லேக் ஆகவும், போர் அடிக்கவும் செய்யுது. பட் கடைசி 20 நிமிஷத்துல சரி பண்ணிடுறாங்க. இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு டாடா மாரியான படங்கள் ஞாபகம் வரதா செஞ்சுச்சு. இது மாரி நெறைய படங்கள் இருக்கு சொல்றதுக்கு. பட் எல்லா படத்தையும் தாண்டி இந்த படத்துல ஒரு யுனிக் அப்டின்னா, கண்டிப்பா அந்த படத்துடைய அந்த மேக்கிங், நானியோடைய பெர்ஃபார்மன்ஸ், மிருனாள் தாக்கூருடைய அந்த ஆக்டிங் இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்த ஒரு ஸ்பெஷல் படமா மாத்திருக்கு அப்டின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் உடைய லென்த்த மட்டும் பொறுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். என்ன சில லிப் லாக்லாம் இருக்கு. இந்த படத்துக்கு எப்படி யூ சர்டிஃபிகேட் குடுத்தாங்க? அப்டி ஒரு டவுட் வரதா செய்யுது. பட் இருந்தாலுமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஹை நானா. தசரா படத்துல எப்படி இருந்துச்சோ, அது ஆப்போசிட்டான ஒரு டோன்ல பண்ணியிருக்காரு நானி. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். டோன்ட் மிஸ் இட்.